வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நான் சிக்கன் கிரேவி செய்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் எப்படி செய்திருக்கேன் என்று சொன்னால், 1 கிலோ கோழி இறைச்சி வடிவாக சுத்தமாக கழுவி, மஞ்சள், உப்பு, மஞ்சள், தேசி புளி, விநாகிரி எல்லாம் போட்டு சுத்தமாக இறைச்சா கழுவி எடுக்க வேணும். கழுவி எடுத்துட்டு நல்லா இஞ்சி, வெள்ளைப்பூடு, உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டிருக்கக்குள்ளேயே அதுலேயே நாங்கள் கொச்சிக்காத்தூள், சரக்குத்தூள், சின்ன சீரகம் எல்லாம் அதுலேயே அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கக்குள்ளேயே எல்லாம் போட வேணும். எல்லாம் போட்டு அப்படி இறைச்சியையும் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா மூடி வச்சோம்னா பாருங்க, அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டால் நல்லா இருக்கும். வெள்ளை சோற்றுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி.